30 டேஸ்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க குடுக்க போறீங்கன்னா, அவங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல என்ன மாரியான சேஞ்சஸ் அண்ட் சஜஷன்ஸ் நீங்க குடுப்பீங்க? கண்டிப்பா தூங்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா நெறைய பேஷண்ட் என்கிட்ட சொன்னது, "நான் ஒண்ணுமே பண்ணல 4 கிலோ குறைஞ்சிருச்சு" அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ ஸ்லீப் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெயிட் குறைக்கணும்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டொமக் சைஸ் சின்னதாயிடுது. அப்ப நம்மளால நெறைய சாப்பிட முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிரும். அதனால சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். வெயிட் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் மோர் சிப் பண்ணிக்கலாம். அதாவது நீர் சுருக்கி அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது மோரை நெறைய பெருக்கி குடிக்கணும். நீரை வந்து கொஞ்சமா குடிக்கணும். மோர்ல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப லோ சுகர் இருக்கு, இல்ல வந்துட்டு ஹை பிபி இல்ல லோ பிபி இருக்கு, கிரானிக்கா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, வேற ஏதாவது இஷ்யூஸ்னால இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மில்க்கும் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸும் சாப்பிடக்கூடாது. அதையும் மீறி நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி, எதா இருந்தாலும் நமக்கு லிவர்ல போய் ஃபேட் டெபாசிட் ஆகும். ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணமே எக்ஸஸா ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டயட், ஒர்க் அவுட்ல இது ஒரு பக்கம் இருந்தாலும், எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டி ஃபேஸ் பண்றவங்களுக்கு வந்துட்டு இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி இருக்கு. அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து நெறையா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து மாடர்னா இவ்ளோ சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது, சித்தால வேற என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கு மேம்? ஓகே. இப்போ ஒசிம்பிக், மோஞ்சாரோ இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் அண்டர் ஸ்டடியில தான் இருக்கு. ஏன்னா இப்போ தான் அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஒரு சில ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஐ பிளைண்ட்னஸ் ஆயிருது. டோட்டல் பிளைண்ட்னஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காங்க. தைராய்டுல கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸு ப்ளஸ் வந்து கால் ஸ்டோன்ஸ் வருது. ஓகே. இது எல்லாமே வந்து நெறையா இப்போ நீங்க ஒரு வீடியோ மோஞ்சாரோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது கீழ ஆல்ரெடி அது எடுத்தவங்க தான் இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்டின்னே போட்டிருக்காங்க. டோட்டலா பிளைண்ட்னஸ் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து குடுக்குது. ப்ளஸ் அண்டர் ஸ்டடி இன்னும் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் குடுக்கும்னு யாருக்கும் தெரியல. ஓகே. பட் நெறைய செலிபிரிட்டீஸ் அத யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடுறாங்க. நம்மளும் அத யூஸ் பண்ணிடலாமா? அப்படின்னு ஒரு மோகத்துக்குள்ள போகாம, ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே ஒரு நேச்சுரலுக்கு ஒரு ட்ரை குடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நெறைய பேர் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பரவால்ல, நான் வந்து சந்தோஷமா வாழ்ந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போறாங்க. பட் நீண்ட நாளும் வாழலாம். நேச்சுரலா நீங்க ஃபாலோ பண்ணா வெயிட் லாஸும் ஆகலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அதுக்கு முன்னாடி ஃபியூ டெஸ்ட் நான் சொன்ன மாரி தைராய்டு ப்ரொஃபைல், விட்டமின் டி, பி12, ஃபெரிட்டின் எவ்வளோ இருக்கு? அவங்களோட ஹார்மோன்ஸ்ல வேற ஏதாவது ஹிஸ்டரி ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா அத செக் பண்ணிக்கிறது. இது இப்போ மென்ஸா இருந்தாங்கன்னா ஒரு டெஸ்டோஸ்டெரான் மேல் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கிறது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதில என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம டயட்டோ, லைஃப் ஸ்டைலோ குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டெஃபினட்டா ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதர்வைஸ் வந்து நம்ம இதுக்கெல்லாம் போகாம சித்த மருத்துவத்தில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஈட்டிங் விண்டோ வந்து சன்ரைஸ் டூ சன்செட் வச்சுக்கணும். ம். சூரிய உதயத்திலேருந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றணும். ஓகே. ஸோ சன்ரைஸ் டு சன்செட் ஈட்டிங் அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 6:30லேருந்து 6க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ ஓகே. இடைப்பட்ட வேலையில தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு உணவுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கணும். இப்போ நிறைய கீரை, காய், பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட டைம் இல்லைன்னா, அட்லீஸ்ட் இசப்புக்கோல் விதைன்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இப்போ இசாப்கோல்னு சொல்றாங்க. அத வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸா வாங்கிட்டு, எந்த விதமான ஃப்ளேவரும் போடாம, அத நம்ம டெய்லியுமே வந்து 1 ஸ்பூன் பவுடர் வந்து மோர்ல, இல்ல ஏதோ ஒரு ஜூஸ்ல கூட கலந்து குடிச்சிடலாம். ஸோ இல்லைன்னா ஒரு நார்மல் தண்ணியில கூட நீங்க கலந்து குடிக்கலாம். கூடயே கொஞ்சம் சியா சீட்ஸும் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஃபைபர் அது வந்து இன்டெஸ்டினல் மோட்டிலிட்டி ஃபுல்லா கிளென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். வயிறும் கொஞ்சம் ஃபுல்லாவே இருக்கும். அப்போ ஒரு ஃபீல் இருக்கும்போது நமக்கு சாப்பிடணும்னு தோணாது. இது இல்லாம சித்தால வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் குறைக்கணும்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. ம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ பேரியாட்ரிக்ல என்ன ஆகுது? ஸ்டொமக்க வந்து பாதி கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ ஸ்டொமக் சைஸ் சின்னதாயிடுது. அப்போ நம்மளால நெறைய சாப்பிட முடியாது. நம்ம என்ன பண்றோம்? தண்ணிய பாதி குடிக்க போறோம். ம். அப்போ குடிச்சிட்டு அங்க இடம் இருக்காது சாப்பிட. இப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிரும். அதனால சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். வெயிட் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் மோர் சிப் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து ஜாஸ்தியாகணும்னு நினைக்கிறவங்க கடைசியில தான் தண்ணி குடிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நாள் ஃபுல்லாவே வெந்நீர் எடுத்துக்கலாம். இப்போ "திண்ண மிரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் நீர் சுருக்கி மோர் பெருக்கி உண்பவர் தம் பேருரைக்க போமே பின்னின்னு" ஒரு தேரையர் பாட்டு இருக்கு. அதாவது நீர் சுருக்கி அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது மோர நெறைய பெருக்கி குடிக்கணும். நீர வந்து காய்ச்சிட்டு கொஞ்சமா குடிக்கணும். இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா மோரா குடிக்கணும். இப்போ மோர்ல என்ன ஆகுது? நம்ம வந்து தயிர கடைஞ்சு வெண்ணெய் எடுத்துடுறோம். அப்போ அந்த மோர் வந்து எப்பவுமே ஃபேட்டுக்கு வந்து ஒரு தேடல் இருக்கும். அது வந்து உரியும். அப்போ ஓகே. மோர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேட் டெபாசிஷன் ஆகாம, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே. அதனால நீர் சுருக்கி மோர் பெருக்கினா, நம்ம சாப்பிடும்போது தண்ணி குறைச்சிட்டு, மோர நெறைய குடிங்க. அப்போ நோய் வராதுன்னு சொல்றாங்க. அப்போ மோர் நெறைய எடுத்துக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். ப்ளஸ் நாள் ஃபுல்லாவே வெந்நீர் எடுத்துக்கணும். வெந்நீர் வந்து மெட்டபாலிசத்த நல்லா பூஸ்ட் பண்ணி, ஜீரணத்த குடுத்து, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ட அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால வெந்நீரா எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப ஃபுட் அப்சார்ப்ஷனே இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம என்னதான் நல்ல சத்துள்ள மருந்தா குடுத்தாலும், நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும்,
சாப்பிட்டோன்னே மோஷன் போகுது நிறைய பேருக்கு, ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தயிர் சுண்டி சூரணம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சாப்பிட்டே ப்ளோட்டிங் இருக்குது, எனக்கு ஏப்பமாக வருது, இங்கே தொட்டு இப்படி உடம்புல எங்கே தொட்டு அமுத்தினாலும் எனக்கு ஏப்பம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அஷ்டசூர்ணம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன ரெமடி, அஷ்டசூர்ணம்னா ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் இல்லை. சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம், ஜீரகம், கருஞ்சீரகம், இந்துப்பு, இதெல்லாம் வச்சு செய்கிற ஒரு ஃபார்முலா தான். இதை நம்ம எடுத்தது எல்லாமே உணவுப் பொருள் தானே. தாராளமாக இதை வீட்டில் இருந்தபடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா டைஜஷன் இன்டியூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல், இந்த ஹார்ட்டில் வர ஒரு கேஸ்ட்ரிக் பெயின் நிறைய பேர் பயந்து ஹார்ட்டில் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ரைட்டில் வந்தால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே நம்ம சின்ன சிம்டம் இருக்கா, அஷ்டசூர்ணத்தை சாப்பிட ஆரம்பிக்கணும். அது எஸ்பெஷலி ரைட்டில் இருந்துச்சுன்னா, லெஃப்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் செக் பண்ணிக்க நல்லது. பட் ரைட்டில் இருந்ததுன்னா நம்ம அஷ்டசூர்ணம் எடுத்துக்கலாம். வார்ம் வாட்டர் குடிக்கிறதுனால ஃபேட் மெல்ட் ஆகும். கண்டிப்பாக வார்ம் வாட்டர் குடித்தா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல வெயிட் போடக்கூடிய தன்மை குறையும். பட் வெறும் நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அதனால் நான் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டா எனக்கு வெயிட் போடாதுன்னா அது கண்டிப்பாக சமைத்து. ஓகே. ஸோ டின்னர் ஸ்கிப் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஃபாஸ்டராக நடக்கும். டின்னர் ஸ்கிப் பண்ணுறது என்ன டைமில் ஸ்கிப் பண்ணுறீங்கிறது முக்கியம். நைட் 1 மணிக்கு சாப்பிட்ற டின்னர்லாம் கணக்கில் வரும். 6 மணிக்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். டின்னர் அப்படின்னா ஆக்சுவலாக அதோட அர்த்தம் வந்து ஹெவி மீல் ஆஃப் த டே தான் நம்ம டின்னர்னு சொல்லுவோம். பட் நம்மளோட கலாச்சாரத்தில் ஹெவி மீலாக இருந்தது லஞ்சு தான். ஸோ டின்னர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அதுக்கு மேலே ரொம்ப பசிச்சுதா கொஞ்சோண்டு பாலோ இல்லை சத்துமாவு கஞ்சியோ இல்லை ஒரு பழம் ஃப்ரூட் ஆஃப் பவுலோ இல்லை கொய்யாப்பழம் அந்த மாதிரி அதை சாப்பிட்டு தூங்கினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணம் ரைஸ் தான். ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணம் எக்ஸஸ் கேலரி. ஸோ ரைஸ் வந்து இட்ஸ் கார்போஹைட்ரேட் எல்லாத்துக்கும் வேணும். நம்ம பாரம்பரியமாக தொட்டு வரக்கூடிய ரைஸை வேணான்னு சொன்னால் எல்லாருமே சண்டைக்கு வந்துடுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ ரைஸ் வந்து எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 30 கிராம் ஆஃப் ரைஸ் பர் மீல், அது சமைச்சா 100 கிராமாக மாறும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். கூட ப்ரோட்டீனும் வெஜிடபிள்ஸ் ஃபைபர்லாம் எடுத்துக்கும் போது இட் கேன் பி அ குட் மீல். அதர்வைஸ் ரைஸ் வந்து நம்ம அகெயின்ஸ்ட்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம உழைப்பாளிகளிலிருந்து நம்மளோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கே கார்போஹைட்ரேட் வேணும். என்னென்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா செல்லில் வாட்டர் டெபாசிட் ஆகுது. இப்போ உப்பு சாப்பிட்டாலும் உடம்புல நீர் கோக்கும், சக்கரை சாப்பிட்டாலும் உடம்புல நீர் கோக்கும். இப்போ கார்போஹைட்ரேட் வந்து கார்போ அப்படின்னா கார்ப்ஸ் சாப்பிட்றதுனால ஹைட்ரேஷன் நடக்குது, செல்லுக்குள்ளே நீர் கோத்துக்குது. இப்போ நிறைய பாடி பில்டர்ஸ் ஏன் லாஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து கார்ப்ஸ் கட் பண்ணுறாங்கன்னா, செல்லுக்கு கொடுக்குற நீர் ட்ரெயின் ஆகும்போது மசிலோட அந்த கட்ஸ் நல்லா தெரியுங்கிறதுனால. பட் அதர்வைஸ் நம்ம கார்போஹைட்ரேட் குறைக்கிறதுனால இமீடியட்டாக வெயிட் லாஸ் ஆகாது. அது கூட நீர் தான் கண்ட்ரோல் ஆகும், நீர் தான் குறையும். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அளந்து நமக்கு டெய்லி கேலரி இன்டேக் எவ்வளோ வேணும்னு கால்குலேட் பண்ணிட்டு சாப்பிடலாம். மஞ்சளும் மிளகும் சேர்த்து சாப்பிட்டா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். மஞ்சள் மிளகு வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப நல்லது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மிளகு வந்து ஒரு டாக்ஸினை வந்து வெளியெடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மஞ்சளில் குர்குமின் ஆக்ஷன் இருக்குது. ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட்டுமே குர்குமின் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அந்த குர்குமின் வந்து நம்ம தொட்டு நம்மளோட உணவுகள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இது வந்து பெஸ்ட் காம்பினேஷன். காலையில் எழுந்தோடனே சுடு தண்ணியில் கூட மஞ்சள் மிளகு போட்டு குடிக்கலாம். ஹனி வந்து சுகரை விட பெஸ்ட் சாய்ஸ். கண்டிப்பாக ஹனி வந்து சுகரோட பெஸ்ட் சாய்ஸ். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அது பியூர் ஹனியாக இருந்தால். இப்போ பியூர் ஹனினா நம்ம யூஸ்வலாக ஒரு பாட்டிலில் வச்சு மூடி வைக்கிறோன்னா அது ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேஸ் ஃபியூம்ஸ் எல்லாம் வரும், அது மூச்சு விட்டு இருக்கும் உள்ள. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரிஜினல் ஹனி. நொறையாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இப்போ வர ஹனிலாம் அப்படியே செட்டில்டாக இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து எந்த ஹனிங்கிறது ஒரிஜினலாக சிரப் மாதிரி இருக்குது, சுகர் சிரப் மாதிரி. க்ரீன் டீ குடித்தா வெயிட் ரெடியூஸ் ஆகும். க்ரீன் டீ குடித்தா உங்களுக்கு அகைன் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் கலந்து குடிக்கிறோம். அது வந்து க்ரீன் டீ வந்து இப்போ ஜெனரலாக டீ லீஃபோட க்ரீன் டீ வந்து துளிர்லேருந்து செய்கிறாங்க. அது வந்து ரொம்ப மெச்சுவர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். அதனால் அது மட்டுமே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு அப்போதைக்கு பசி உணர்வு கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா டீ வந்து யூஸ்வலாக தோற்பான ஒரு விஷயம். இப்போ தோற்பாக ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பசிக்காது. இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பசிக்கும் போது நாவப்பழம் சாப்பிட்டாலே எனக்கு டேஸ்ட் பட்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா தோற்பது அது சாப்பிட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு பசிக்காது. அப்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தோற்பான மாதுளம்பழம், நாவப்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது க்ரீன் டீயுமே அந்த தோற்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரேவிங் இருக்கா, ஸ்வீட் கிரேவிங். ஸோ வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எல்லாருக்குமே சூட் ஆகும். கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட் ஆகும். ரொம்ப லோ சுகர் இருக்குது, இல்லை வந்துட்டு ஹை பிபி இல்லை லோ பிபி இருக்குது, க்ரானிக்காக உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது இஷ்யூஸ்னால இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் ஃபாஸ்டிங் விண்டோவில் ரொம்ப மயக்க வர மாதிரி இல்லாமல் இருக்க கொஞ்சோண்டு சால்ட்டு சுடு தண்ணி கலந்து நீங்கள் சிப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் அவ்வளோ இருக்காது. ஒன்லி ஃப்ரூட் டயட் இதை எடுத்தோன்னா ஃபாஸ்டராக வெயிட் லாஸ் நடக்கும்.
இல்லை ஆக்சுவலாக ஃப்ரூட் டயட் நான் அவ்வளோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சுகர் இட்ஸ் ஆல்சோ சுகர் இல்லையா? இப்போ நமக்கு சுகர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ், இட்லி, சர்க்கரை இதுலேருந்து கிடைக்கிறது குளுக்கோஸ். பால்லேருந்து கிடைக்கிறது லாக்டோஸ். ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிறது ஃப்ரக்டோஸ். ஸோ இது 3மே இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சுகர் தான். ஓகே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மில்க்கும் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸும் சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக சாப்பிடணும். அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும் மில்லட். ஸோ அதுவும் அளந்து சாப்பிடணும். இப்போ இந்த மாதிரியான சுகரை கட் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இட்ஸ் அகெயின் அ சுகர் ஃபார்மேட். எக்ஸஸாக நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரக்டோஸ் வந்து இட் வில் பி ஸ்டோர்ட் இன் லிவர். அப்போ ஃபேட்டி லிவர் வரும். 120 கிராம் வரைக்கும் தான் நமக்கு வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகி சாப்பிடாதப்போ நமக்கு லிவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் குளுக்கோஸை கிளைக்கோஜனா. அதையும் மீறி நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி, எனி டைப் ஆஃப் லாக்டோஸோ ஃப்ரக்டோஸோ இல்லை குளுக்கோஸோ எதாக இருந்தாலும் நமக்கு லிவரில் போய் ஃபேட் டெபாசிட் ஆகும். ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணமே எக்ஸஸாக ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுன்னு இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போது ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அவகேடோ, நாவப்பழம் இல்லை பெரிஸ் இதோட நிறுத்திக்கணும். மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது இட்ஸ் அகெயின் நமக்கு வந்து ஆடட் கேலரிஸ் தான். ப்ளஸ் நம்ம உப்பு டோட்டலாக கட் பண்ணுறோம் ஃப்ரூட் டயட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா தைராய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. தைராய்டுக்கு தேவையான அயோடின் யார் கொடுப்பா? அப்போது அகெயின் அவங்க வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. ஸோ அதனால் எப்பவுமே பேலன்ஸ்டாக போய்க்கிறது நல்லது. ஒரு தடவை செக் பண்ணி அவங்களுக்கு எந்த டயட் சூட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ ஃபைனல் கொஷின் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தங்க வந்துட்டு ஓவர் வெயிட்டில் உங்ககிட்ட வராங்க. ஸோ அந்த பேஷண்ட்க்கு வந்து 30 டேஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா, அவங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் அண்ட் சஜஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? சன்ரைஸ் டு சன்செட் சாப்பிட்டா போதும்னு சொல்லுவோம். அப்புறம் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு மினிமம் 3 to 4 லிட்டர்ஸாவது குடிங்க. கண்டிப்பாக தூங்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேஷண்ட் என்கிட்ட சொன்னது, நான் வந்து இங்கே சென்னையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். ஆனால் நான் கிராமத்துக்கு போய் ஒரு வாரம் நல்லா தூங்கினேன். நான் ஒன்றுமே பண்ணல 4 கிலோ குறைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்லீப் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம சரியாக தூங்காமல் 4 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு ஜிம்முக்கு போகிற சுத்தமாக வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் தூங்கலையா ஜிம்முக்கே போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குன்னா தாராளமாக வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க. பட் தூங்காமல் 4 மணி நேரம் தூங்குறது, 3 மணி நேரம் தூங்கிட்டு ஜிம்முக்கு போனீங்கன்னா நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஓகே. இப்போது ஒரு கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா கண்டிப்பாக அந்த சன்ரைஸ் டு சன்செட் சாப்பிடுங்க. ப்ளஸ் தண்ணி நிறைய குடிங்க. ஒர்க் அவுட்டில் யோகா பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 4 கேஜிஸ் ஈஸியாக கொண்டு வரலாம். ப்ளஸ் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் பிசிஓஎஸோ சுகரோ இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்சி இதெல்லாம் பார்த்து அதையும் சைட் பை சைடு நம்ம சரி பண்ணிட்டு வரும்போது அவங்களோட சக்தியை, அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் சரி பண்ணாமல் வெறுமனே டயட் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களோட எனர்ஜி, டைமு எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா அவங்களோட ஹார்மோன் சிஸ்டத்தை சரி பண்ணணும், தேவையான நியூட்ரியன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் எந்த ஆர்கனுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இன்றைக்கி ஒபீஸாக இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமை பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.